ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் முகைப்பவி விலாக்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் பாப்பாவுக்கு தான் பர்த்டேங்க, 5th பர்த்டே. இந்த பர்த்டேக்கு நாங்கள் சர்ப்ரைஸாக எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு மகாபலிபுரமில் ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோங்க, பீச் ரெசார்ட்டு. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாப்பா வந்து ரொம்ப நாளாக ஒரு விஷ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, என்னை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்ட்டு. சரி, அங்கே அப்படியே விசிட் பண்ணிவிட்டு போகலாங்கிறதுனால நாங்கள் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பி டிராஃபிக்கும் இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி டிஃபன் முடிச்சுட்டு காலையிலே கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே வெளியிலே டிஃபன் சாப்பிட்டுட்டு நேராக போக ஆரம்பிச்சிட்டோம். எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரமில் வந்து இது இருக்கு இல்லையா, விஜிபி மெரைன் கிங்டம் தான் நாங்கள் போனோம். அதுலேயே வந்து நிறைய ஸ்னோ வேர்ல்டு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. நாங்கள் பாப்பா வந்து இந்த ரொம்ப நாளாக விஷ் கேட்டுகிட்டே இருந்ததுனால நாங்கள் மெரைன் கிங்டம் தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். வெளியில் போகும்போது எங்களுக்கும் பெருசாக எப்படி இருக்கும் என்னென்னலாம் ஒரு ஐடியா இல்லை. அப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸில் வீடியோஸ்லலாம் சில வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம், நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம். இந்த வந்து மே மந்தில் போனால் மட்டும்தான் வந்து இவங்க மெர்மெய்டு இருப்பாங்களாம். இது வந்து எப்படின்னா மே மந்தில் மட்டும்தான் இருப்பாங்க போல், எங்களுக்கு தெரியல. பாப்பா வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, எனக்கு வந்து மெர்மெய்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதோட சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார போக ஆரம்பித்தோம். இங்கே உள்ளார போனோடனே டிக்கெட் கவுண்டர் வச்சுருந்தாங்க. பர் ஹெட்டுக்கு வந்து 750 சார்ஜ் பண்ணாங்கங்க. பாப்பாவுக்கு வந்து அன்றைக்கி பர்த்டேனால அன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஃப்ரீ தான், பர்த்டே ஆஃபர்னு வச்சுருக்காங்க. பர்த்டே இருக்கிற அன்றைக்கி யாருக்கு பர்த்டேவோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் தான் கொடுத்துட்ருக்காங்க. நாங்களும் அப்படியே கேஷுவலாக உள்ளார போக ஆரம்பித்தோம் போதே சின்ன சின்ன ஃபிஷ்ஷு அங்கே பாருங்கள், ஸ்னேக் மாதிரியே இருந்தது அந்த ஃபிஷ்ஷெலாம். ரொம்பவே கொஞ்சம் பார்க்கவே பயமாக இருந்தது. உள்ளே போகலாம், அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளே உள்ளே போய் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. பாப்பாவும் போனாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாங்க. அப்புறம் திரும்ப கூப்பிட்டு இங்கே நிற்க சொன்னோம். அது நிற்கும் போதே என்னாச்சுன்னா, ஸ்னேக் மாதிரி ஒரு ஃபிஷ் இருக்குது அதில். அது ஸ்னேக்கா இல்லை ஃபிஷ்ஷானே தெரில. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்தோன்னே பயந்துட்டு வெளில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பார்த்தா கலர்ஃபுல்லான நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப க்ளீனாக நீட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் நிறைய இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் வெரைட்டி, சின்னதுலேருந்து குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குதுன்னு. ஆனால் இது எதையுமே நம்ம வந்து டச் பண்ணக்கூடாதுன்னு அங்கேயே போட்டிருக்காங்க. வாட்டரையும் சரி அந்த ஃபிஷ்ஷஸையும் சரி எதையுமே நம்ம தொடக்கூடாது. இது எதையுமே நம்ம தொடாமல் தான் பார்க்கணும். அப்படியே நம்ம இதுலேருந்து நம்ம வெளியில் எக்ஸிட் ஆகிற வரைக்குமே வந்து நம்மளால் நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து பார்க்க முடியும். எங்களால் இந்த தடவை அந்த மெர்மெய்டு மட்டும்தான் பார்க்க முடியல. அதுதான் பாப்பா ரொம்ப நாள் கேட்டிருந்தாங்க, அதை மட்டும் எங்களால் பார்க்க முடியல. ஆனால் உள்ளே இந்த அளவுக்கு இருக்குன்னு நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்கள் பாப்பா கேட்டாங்க, சும்மா ஒரு விசிட் போயிட்டு போகலாம் அப்படின்னு தான் நினச்சோம். அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டாண்டில் வந்து போர்டு வச்சு அதில் வந்து எந்தெந்த ஃபிஷ்ஷு என்னென்ன ஃபிஷ் இருக்குது அப்படின்ற மாதிரி அதோட பேர் எல்லாமே மென்ஷன் பண்ணி அந்த போர்டு வச்சுருந்தாங்க, பார்க்குறவங்களாம் அதை தெரிஞ்சுக்கணுன்ட்டு. இதில் பாருங்கள், ஃபிஷ் இருக்கிறதே தெரியவே இல்லை. ஆனால் அடியில் அந்த பாறையாக அப்படியே 2 ஃபிஷ் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம கடலுக்குள்ளே போனால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மளால் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இன்னும் போக போக நீங்களே பார்ப்பீங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப பெரிய பெரிய மீன்லாம் இருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பாப்பாவுக்கும் ரொம்ப குஷியாகிட்டாங்க, இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப ஜாலியாகிடுச்சு அவங்களுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் காமிங்க. ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்தது. சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் நிறைய பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஒன்றுமே பயம் கிடையாது, க்ளீனாக இருந்துச்சு. கண்டிப்பாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிற மஸ்ட்டு விசிட் பிளேஸ் தான் இதெல்லாம். இங்கே பாருங்கள், ஃபிஷ்ஷெல்லாம் அப்படி மேலே மிதக்கிறதெல்லாம் பார்க்க முடியுமா நம்மளால்? இந்த மாதிரி ஒரு ஃபீலு நம்மளால் வந்து கண்டிப்பாக எங்கேயுமே அச்சீவ் பண்ணவே முடியாது. இவ்வளோ மேலே மிதக்கிறது, இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம். திருக்க மீன் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிளாஸில் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அடைச்சி கூண்டாக தனித்தனியாக அடைச்சி வச்சுருந்தாங்க. அதில் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இப்படியே அங்கங்கே என்னென்ன ஃபிஷ் அப்படிங்கிற மென்ஷனும் பண்ணியிருந்தாங்க.
இப்போ இந்த இடத்துக்கு பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக வந்து இதை பார்க்குறதுக்கு. இப்போ இங்கே வந்து ஒரு 3D எஃபெக்ட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. நம்ம காலில் வந்து கடல் அலை வந்து அடிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அங்கே நடக்கும்போது. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதுமே வந்து அதில் வந்து சல் சல் சல்னு ஒரு சவுண்டு வரும் இல்லையா, தண்ணியில் நடக்கும்போது அந்த சவுண்டுமே அங்கே வந்துச்சு. அந்த மாதிரியும் அங்கே செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதுக்குள்ளேயே பாருங்கள் சிலைங்கள்லாம் இருந்துச்சு. அது திருவள்ளுவர் சிலைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு சிலை இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாயிடுச்சு. என்னப்பா இதுக்குள்ளெல்லாம் போகலாமா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க. சரி நாங்களும் பின்னாடியே அப்படியே போனோம் பொறுமையாக. பார்த்தா அதுக்குள்ளே தாங்க விஷயமே இருக்குது. நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி. இப்போ இதுக்குள்ளே போக போக பார்த்திங்கன்னா அவ்வளோ மீன். எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, இதுங்களுக்கெல்லாம் எப்படி ஃபுட் கொடுக்குறாங்க எப்படின்னே தெரிலங்க. அவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஃபுல்லாக செம்ம நீட்டாக இருந்தது. ஒரு கடலுக்கு போய் நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஃபிஷ்ஷுங்களுக்கெல்லாம் நடுவில் நம்ம வந்து கடலுக்குள்ளே பூந்து எப்படி அடியிலலாம் இருக்கும், எப்படி மேலெலாம் ஃபிஷ் போகுது அப்படின்றத பார்க்குற மாதிரி ரொம்ப டீப்பாக யோசித்து இந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படி இந்த ஃபிஷ்க்கெலாம் ஃபுட் செப்பரேட்டாக போடுறாங்க, எப்படி என்னன்னே தெரில. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய ஷார்க்கு பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே இந்த இடத்துல மட்டும் எல்லா ஃபிஷ்ஷுமே கலந்து தான் இருந்துச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஷார்க்கு இந்தமாரி குட்டி குட்டி ஃபிஷ்ஷு, பெரிய ஃபிஷ்ஷு எல்லாமே கலந்து தான் போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஒன்றோட ஒன்று எதுவுமே அட்டாக் பண்ணிக்கல. ரொம்ப க்ளீனாக நீட்டாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம வந்து எல்லாராலையும் இந்த மாதிரி ஒரு கடலில் போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணவே முடியாது. அதை வந்து இந்த இடத்துக்கு போகும்போது நம்மளால் அது எப்படி இருக்கும், இந்த கடலுக்கு அடியில் போய் நம்ம இதெல்லாம் பார்த்தோன்னா எப்படி இருக்குங்கிறத இதில் நம்ம ஃபீல் பண்ண முடியுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு உங்கள் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இதோட கண்டினியூ விலாக் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இன்னும் நிறைய இருக்குது. பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணது, நாங்கள் வந்து எங்கெல்லாம் போனோம், எந்தெந்த இடத்துக்குலாம் போனோம் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட்டு விலாகில் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சி